நாள் படுக்கையில் குருதேவர் படுத்திருந்தார். அந்த நிலையில் அருகிலிருந்தவர்களை பார்த்து அவர், ஓம் சரவணபவ களிம்பு மேலே இருந்து விழுகிறது, ஒவ்வொருவரும் ஒரு கண்ணாடி குவளையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறினார். எந்த ஒரு உயர்ந்த நிலையில் அவர் அந்த வார்த்தைகளை சொன்னார் என்பது அங்கிருந்த எவருக்கும் தெரியாது. மற்றொரு நாள் குருதேவர் படுத்திருந்த அறைக்கு பக்கத்து அறையில் இருந்த ரேடியோ இனிய நாதஸ்வர இசையை எழுப்பிக் கொண்டிருந்தது. அது அகில இந்திய நிகழ்ச்சியாகும். ஒரு பிரபல நாதஸ்வர வித்வான் மிக இனிமையாக கச்சேரி செய்து கொண்டிருந்தார். குருதேவர் கண்களை மூடி படுக்கையில் படுத்திருந்தார். அவர் அயர்ந்து தூங்குகிறார் என்று ஏனையோர் எண்ணினர். நாதஸ்வர கச்சேரி முடிந்ததும் குருதேவர் கண்விழித்து, நான் அவரது நாதஸ்வர கச்சேரியை மிகவும் ரசித்தேன் என்று அந்த வித்வானுக்கு எழுதி தனது பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவியுங்கள் என்று கூறினார். அது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. டாக்டர் சுஷீலா நய்யார் அப்பொழுது மத்திய அரசின் சுகாதார அமைச்சராக இருந்தார். குருதேவரை தரிசிக்க அவர் ஆசிரமம் வந்திருந்தார். தமது உடல் மிகவும் நலிவுற்று இருந்த நிலைமையிலும் குருதேவர் அவரை மிகுந்த அன்புடன் வரவேற்றார். நிறைய புத்தகங்களை கட்டுக்கட்டாக குருதேவர் அவரிடம் கொடுத்தார். அவருடைய ஆரோக்கியத்திற்காக குருதேவர் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை ஜபித்தார். தொடர்